Hello friends, welcome to our channel. நான் Reiki Master and Flower Therapist, a Tarot Card Reader. இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்கலாம். இது ஒரு எனர்ஜி ரீடிங். இதில் ரெண்டு பைல் வச்சுருக்கேன். பைல் 1 இந்த கோல்டன் கலர் பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பைல் 2 இந்த வயலட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் போட்ட மாதிரி இந்த கார்டு. ஓகேங்களா? இந்த ரெண்டு பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் சொல்கிறது தான், ஒரு 3 minutes நீங்கள் ப்ரீத் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுன்னு தோணுதோ, கோல்டன் ஆர் வயலட் எது தோணுதோ அது ரெசனேட் ஆகுது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பைல் 1 பார்க்கலாம் ரீடிங். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு அதாவது பாஸ்ட்டு ஆர் ப்ரெசண்ட்டாக ஒரு ஃபேமிலிலேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஒரு கிளாஷ் இருக்கலாம் உங்களுக்கு. அதாவது அது ஒரு ஈகோ ப்ராப்ளம் மாதிரி. ஓகேங்களா? ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஆனால் இப்போ உங்களோட எனர்ஜி நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆத்தரைசேஷன் உங்கள்கிட்ட இத்தனை நாள் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கேட்டு எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உங்களால் இது முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான மைண்ட் செட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. பட் ஆனால் உங்கள்கிட்ட இருக்க ஒரு சில நெகட்டிவிட்டிஸ், அதாவது ஒரு சின்ன சின்ன குறைகளை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இது சரி பண்ணிக்க முடியும். ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப் ஒரு பிஸ்னஸ்லேயோ சரி, இல்லை ஒன்று ஜாப் கேரியருக்காக சரி, இது பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் ஜாப் கேரியருக்காக வந்திருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? உங்களோட இந்த ஃபைல் 1. ரெண்டாவது, நீங்கள் கொஞ்சம் ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது, இப்போது கொஞ்சம் நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. ஓகே. ஆனால் நீங்கள் டக்குன்னு நிறைய முடிவுகளை எடுக்கிறது, அப்புறம் நிறைய ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி, ஒரு பிஸ்னஸில் இந்த பிஸ்னஸும் பண்ணுவோம், அதுவும் பண்ணுவோம், சேர்த்து பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு இது நிறைய மெசேஜ் வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் ரெசனேட் ஆகும். எல்லாருக்குமே எல்லாமே ரெசனேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சில விஷயங்களுக்காக காட் கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நாளாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பிஸ்னஸை ஸ்டேபிள் ஆக்கணும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயோ சரி, ஜாபில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வரணும், இதில் இன்க்ரிமெண்ட் வரணும், நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வெளியூர் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு சம் இன்ஃபர்மேஷன்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். ஓகேங்களா? அதுக்கு தான் இங்கேயே வந்துருச்சு உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆத்தென்டிகேட்டான ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய உங்கள் தலைமையில் இருக்க மாதிரி ஒரு ஹெட்டாக நீங்கள் நிர்வகிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருப்பீங்க. இது ஜாபுக்காக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ்லேயும் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கு கடவுள் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கான இன்புட் உங்களுக்கான அவுட்புட் சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் போட்ட எஃபர்ட்க்கு உங்களுக்கான அவுட்புட் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இது எவ்வளோ சில பேர் கேட்கலாம், இது எவ்வளோ நாளில் ஆகும் அப்படின்ட்டு. இப்போது இப்போத்துலேருந்து 1 year அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போத்துலேருந்து இந்த 1 yearக்குள்ளவே ஆகலாம், இல்லைனா 1 year இந்த டைம்லேருந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இந்த ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஜாப், பிஸ்னஸ், அதாவது தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள், அதை பற்றின ஒரு விஷயமாக தான் இது எனக்கு தோணுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இதில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. பார்த்திங்களா? கார்ட்ஸில் உங்களுக்குள்ளே இருக்க சில விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ரொம்ப ஹீவில் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? டவர் மூமெண்ட் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணினா, ஒரு சிலருக்கு ஈவில் ஐ இருக்குது. ஸோ நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி வந்தால் மட்டுமே உங்களுக்கு நான் சொன்ன இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது, சில பேருக்கு பிரேக்கப்ஸ் ஆகிறதுக்கு, அந்த பிரேக்கப்ஸ் கூட உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்குற மாதிரியான விஷயம், ஒரு நியூ
ஒரு இதிலேருந்து அந்த அந்த தேவையில்லாத அந்த உறவுகள்கிட்டேருந்து நீங்கள் விலகி புதுசாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அந்த மாதிரி அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஈவில் ஐ உங்களுக்கு வந்து சரியாக அதுக்கு தான் இங்கே உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைக்கணும். நீங்கள் வந்து வேகமாக நீங்கள் வந்து சரி இதை பண்ணிடலாம், இதை இந்த முடிவு எடுத்துடலாம், இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸில் நீங்கள் இன்புட் போடுறதோ, அப்புறம் அவுட்புட் வராமல் நீங்கள் வந்து பிஸ்னஸ் இது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரி பண்ணுறதோ நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ் சுற்றி இருக்க பீப்புள்ஸ்னால நிறைய நெகட்டிவிட்டிஸ், அது உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை நீங்கள் தொழில் பண்ணுற உங்களோட பிஸ்னஸ் பிளேஸில் இருக்கலாம், இல்லைனா ஜாப் பண்ணுற பிளேஸில் இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாக் ஈவில் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது. நீங்கள் அதை வந்து எப்படி அதை சரி பண்ணிக்கணுமோ, நீங்கள் வந்து ப்ரேயர் இன்டென்ஷன் வைக்கலாம், தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ரேயரில் நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கார்டு மூலயமா நமக்கு என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் கார்டில் முருகர் மெசேஜ், யூ ஆர் ரெடி. ஓகே, ஸோ வந்து நீங்கள் போட்ட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயம் நடக்க போகுதுன்றார். நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உங்களை சரி பண்ணிக்கணும். ஸோ ஃபர்தராக என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் மெசேஜில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடங்கும்போது நிறைய அதுக்கான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்பு அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் ரெசனேட் ஆச்சு. அதே மாதிரி தான் ஏஞ்சல் மெசேஜ் மூலமாக முருகர் உங்களுக்கு கன்வே பண்ணுறாரு பாருங்கள். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஏதாவது ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தை நிறைய வாட்டி நீங்கள் அதை வந்து தெளிவாக கேட்டு முடிவெடுத்து அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாரு, வெயிட்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் சில முடிவுகள் இந்த மாதிரி இது வந்து ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஈவில் ஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவில் ஐ டவர் மூமெண்ட்டு வரப்போகுது. ஒரு சிலருக்கு ஈவில் ஐ இருக்குது இப்போது, ஒரு சிலருக்கு நெக்ஸ்ட்டு லெவல் அதாவது ப்ரெசண்டில் ஃப்யூச்சரில் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான அந்த இதுவை வந்து சரி பண்ணிக்கணும். சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், லெட் கோ பண்ணுங்கள். ஸோ லெட் கோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியூ விஷஸ் நீங்கள் நினைக்கிற அந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஈகோஸ்டிக்ஸ் நான் சொல்கிறது தான் கரெக்டு. இப்போ ஒரு 4-5 பேர் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் சொல்கிறது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட் பார்ட்டியும் அதே மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான இந்த சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சிலருக்காக சொல்கிற மெசேஜ். ஓகேங்களா? இதுவும் வந்து இந்த இதுக்கு வந்து கொடுக்குறாரு அவர். இப்போ ரெடியாக இருக்கீங்க, பட் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு இது பண்ணிடாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய கலெக்ட் பண்ணி இது வந்து சரியாக வருமான்ற இது வந்து உங்களோட இன்ட்யூஷனில் நல்லா இது பண்ணி ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க, அது எப்போ நடக்கும்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டுட்ருக்கலாம். ஒரு சிலர் மேரேஜ்க்காக கூட பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் பிஸ்னஸ். மோஸ்ட் ஆஃப் இது வந்து பிஸ்னஸ். ஸோ ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் உங்களுக்கு. நியர்பை உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேங்களா? பைல் 1 மூலமாக வந்து இன்றைக்கி முருகர் வந்து இந்த மெசேஜ் கொடுத்துருக்காரு. உங்களுக்கான விஷஸ் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற அந்த கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் கொடுக்குறேன். சரிங்களா? ஆஸ் அ ரேக்கி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரபிஸ்டாகவும் இருக்கேன். உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ஹீலிங் தேவைப்படுது. அதை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டவர் மூமெண்ட் காமிக்குது, அதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ பாதிப்பு வரா மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ ரைட் நோ யாருக்கு வந்து ஈவில் இருக்கா மாதிரி இருக்குது. அது யார் இப்போ நான் சொல்லும் போது அந்த மெசேஜ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கரெக்டாக ரெசனேட் ஆகும். சில தடைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. வீட்டில் வந்து ரொம்ப ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே கூட இது இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ வெளியில் நீங்கள் ஜாப் பண்ணுற இடத்துல இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்து பயனடைங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம வந்து இந்த பைல் 1 பார்த்தவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து கொடுக்குறாரு. சில விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சரி பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ மை ஏஞ்சல்ஸ். தேங்க்யூ மை ஆல் குரு. நம்ம அடுத்த பைல் 2 பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இதில் தான் இருக்கீங்க. ஒரு நல்ல ஜாபில் நல்ல கேரியரில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் சேரிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, சில விஷயங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிஸ்னஸில் போட்டிருக்கீங்க, அது வந்து இன்னும் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு 2 விஷயம் ரெசனேட் ஆகுது. ஒன்று, நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, அது ரிலேட்டடான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ்லேயே நிறைய ஒரு இழப்புகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உறவுகள் ரீதியான நிறைய உங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய, அதாவது ஒரு மாறாத வடுக்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த காயங்களை ஏற்படுத்திட்டு ஒரு சிலர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இழப்புகள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூடிய விரைவிலே அது வந்து சரியாகும். ஓகேயா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹை பிரிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஹை பிரிஸ்டர்ஸ் வந்திருக்காங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குட் கர்மா தான். ஓகேங்களா? நீங்கள் நல்ல குட் கர்மா பண்ணியிருக்கீங்க, மற்றவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் இந்த பிரச்சனை நமக்கு எப்போ சரியாகும், நம்ம வந்து லைஃப் இப்படியே போகுமா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? சில பேர் அந்த உறவுகள் பிரிஞ்சு போயிட்டாங்க, சில பேர் வந்து உங்களை பிரிஞ்சு கூட போயிருக்கலாம், பிரேக்கப்ஸ் ஆகிட்டு. அவங்கள பற்றியே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்காக சொல்கிறேன், அவங்க திரும்ப வரலாம். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகலாம். சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகலாம். செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நீங்கள் எதிர்பார்க்குற இப்போ நீங்கள் வந்து அந்த நியூ லைஃப் சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. ஓகேங்களா? நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் வந்து லீட் பண்ணணும். நம்மளை வந்து ஒரு இப்போ வந்து இந்த லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு லக்ஸரியஸான, ஒரு இண்டிவிஜுவலான, ஒரு நீங்கள் முடிவெடுத்து உங்கள் பேச்சு கேட்கக்கூடிய அந்த அன்பான பர்சனாக உங்களுக்கு அமைவாங்க. ஸோ அது வந்து கப்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ். நல்ல இந்த இது பார்க்குறவங்களுக்கு உறவு ரீதியான மற்றும் அதன் மூலமாக அவங்க வந்து ஒரு லைஃப் வந்து ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் உங்களை பிஸ்னஸில் நீங்கள் நிறைய அந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அதை லெட் கோ பண்ணிவிடுங்க. லெட் கோ பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மூமெண்ட்டை கொண்டு வரும். ஏன்னா நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து ரீடிங் பார்க்கும்போது எங்களுக்கு அது தெரியுது. ஸோ லெட் கோ பண்ணாமல் நீங்கள் அந்த பழைய விஷயங்களையே நீங்கள் அப்படியே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம யூனிவர்ஸ் இப்போ காட், நீங்கள் வந்து எந்த காட், இப்போ நம்ம முருகரை நீங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கிறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஈவெண்ட்டை கொடுக்குறாரு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ரீஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முடிவும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த உறவு வந்து உங்களை விட்டு போயிடுச்சு, அந்த உறவு வந்து பிரேக்கப் ஆகி போயிடுச்சு, நீங்கள் அதையே நினச்சிட்ருக்கீங்க. அது மேபி வந்தால் வரலாம். நீங்கள் இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த ரீஜாயின் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மற்றபடி இப்போ நியூவாக சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, இவங்க நியூ லைஃப்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்சன் உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் வருது. ஓகேங்களா? ப்ரப்போசல் வருது. ரெண்டாவது, பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நான் இந்த பைல் 2 வந்து முழுக்க வந்து ஒரு ரிலேஷன், அதாவது உறவுகளுக்காக வர மாதிரி இருக்குது. உறவுகளுக்காக ஒரு ஸ்டேபிளான ஒரு இதுவை கொடுக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இதில் சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஏமாத்தினவங்களை பற்றியும் உங்களுக்கு வந்து உங்களை எழுந்திருக்கவே விடாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய பேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க.
அது ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து தாண்டி தான் வரணும். இல்லை எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படியே இருந்தீங்கன்னா அந்த பாஸ்ட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராரு. சரி, இந்த கார்டு வழியாக என்ன உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இட்ஸ் அப் டு யூ. தட் மீன்ஸ் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குதாம். உங்களை வந்து எழுந்து அதாவது நீங்கள் நெக்ஸ்ட்டு லெவல் போக விடாமல் உங்களை நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. நீங்கள் அந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஹீலிங்லாம் எடுத்து நீங்கள் உங்களை வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஒரு நியூ லைஃப், நியூ பிஸ்னஸ், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் ஜாப் வைஸ் இல்லை உங்களோட பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ ஓகே, இந்த நல்ல ஒரு லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல வராரு. ஓகேங்களா. ஃபர்தராக நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜ் நான் இன்னும் கொஞ்சம் எடுக்கிறேன், என்ன கொடுக்குறாங்க, என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். கைஸ் பாருங்கள், நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ ஒரு சூப்பராக உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். பி அசர்ட்டிவ். அதாவது நீங்கள் சில விஷயம் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்க கையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பீங்கன்னு மேபி மற்றவங்கள ஆலோசனை கேட்குறது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்காமையே அவங்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் தான் உங்களை செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஆனால் இனி அந்த சான்ஸ் அவங்க கையில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் தான் உங்களோட முடிவுகளை எடுக்கணும். நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உங்களோட இது வந்து டிசிஷனை வந்து நீங்கள் தான் எடுக்கணும். மற்றவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சரியான பாதைகள் காட்ட முடியாது. ஸோ நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறாங்க. எஸ், நீங்கள் மேபி இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, சில பேருக்கு வந்து இந்த முடிவுகள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க, அதுக்கு என்ன வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்டு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு எஸ்ன்னு கொடுக்குறாங்க. இப்போ நியூ லைஃப்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த லைஃப் எனக்கு வந்து நியூவாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அமையும். சில பேர் வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு அப்படின்னாலும் மேபி நடக்கலாம். ஆனால் அது என்னால் மேபி தான். ஓகேங்களா. ஏன்னா அந்த ஆப்போசிட் பர்சன் அவங்க போயிட்டாங்க, இப்போது உங்களை விட்டு ரிமூவ் ஆகியாச்சு. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் மறுபடியும் ஃப்யூச்சரில் ஆகுமானா எஸ், இது வந்து உங்களுக்காகவும் கூட ரெசனேட் ஆகலாம். நீங்கள் ஆனால் ஃபர்தராக நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் வைங்க. உங்களோட ப்ரேயரில் அது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா. பாருங்கள், சக்ஸஸ். ஸோ நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களை பார்த்துக்குங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் போன விஷயத்தையே பற்றி நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் நியூவாக முடிவெடுக்கணும். நீங்கள் தான் இனிமேல் வந்து டிசைடிங். அந்த உங்களை கஷ்டப்படுத்தின அந்த உறவுகள் கையிலேயே உங்களோட லைஃப் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த இதுக்கு வர முடியாது. ஸோ நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பி அசர்ட்டிவ். இந்த கார்டு வழியாகவே அதை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. அப்புறமா அதனால தான் இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரு கார்டில், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இட்ஸ் அப். இது ஏன் இப்படி வந்துச்சு, ஃபஸ்ட்டே கார்டில் ஏன் இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். இட்ஸ் அப் டு யூனா ஏன் முதல்லையே இந்த மாதிரி அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவர் சொல்ல கன்வே பண்ணுறாரு, நீங்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டீங்க, அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு. நான் அந்த பிரிஞ்ச பர்சனை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு ஒரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நியூ லைஃப்க்கு நீங்கள் இந்த இது வந்து போக முடியாது. அதை தான் சொல்கிறார், பி அசர்ட்டிவ். நீங்கள் அப்படி உங்களுக்கு நியூ லைஃப் அமையுமா அப்படி பண்ணால் அப்படின்னா எஸ், சக்ஸஸ். ஓகே, பிக் சேஞ்சஸ் இட் வில் ஹேப்பன் இந்த நியர் ஃப்யூச்சர். அது வந்து நியர்பை இருக்குது அப்படின்றாங்க. ரெண்டாவது பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ரொமான்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. இது ரிலேஷன்ஷிப்பு, இது வந்து பிரேக்கப்ஸில் இருக்கிறவங்களுக்காக கொடுக்குற மாதிரி எனக்கு ரெசினேட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இதை நீங்கள் பிடிவாதமாக இல்லை நான் அந்த போனதை பற்றியே தான் நினச்சிட்ருப்பேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். அதுக்கு தான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு அந்த இது மாதிரி கைடன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாரு. இதுதான் அது, இதுக்கப்புறம் உன் இஷ்டம்ப்பா, நான் சொல்கிற வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்ட்டார். ஓகேயா. ஸோ பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சில பேருக்கு வந்து முழுமையான இப்போ நான் சொன்ன மெசேஜஸில் வந்து எல்லாருக்குமே கிடையாது. ஒரு சிலருக்கு எல்லாமே ரெசனேட் ஆகலாம். ஒரு சிலருக்கு ஒரு மெசேஜ் அவங்களுக்கானது எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது, நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக ஒரு பர்சனல் ரீடிங் கொடுத்து நான் சொல்கிறேன். சரிங்களா. அப்புறம் ஒரு சிலருக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்படுது. இப்போ வந்து நான் ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளமும் சரி, மைண்ட் வைஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறோம்.
ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் இது ஜாதக ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது சரி பண்ணி தரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரீடிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள், முருகருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை வந்து இந்த அளவுக்கு நான் எனக்கு அந்த கார்டு ஃபஸ்ட்டு கார்டை ஏன் அப்படி கொடுத்தாரு, என்ன சொல்ல வந்து இவங்க கேட்காம போகிறாங்க, அதனால அப்புறம் விருப்பம் அது வந்து பாருங்களேன், நான் இத்தனையும் எடுத்து பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ இன்னும் அதே நினச்சிட்டு அதே தான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் உன் விருப்பம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை விட்டு வெளியே வந்தால் உனக்கு இவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கடவுளோட அந்த பிளஸ்ஸிங்ஸ், அந்த குட் கர்மா உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் அந்த பேட் கர்மா பர்சனை பற்றி நினச்சிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? சரி, உங்களோட அதாவது நீங்கள் வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள், முருகருக்கு தேங்க் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ.